Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 7 mensuration example sum பார்த்துட்டுருக்கோம். Example 7.29. A metallic sphere of radius 16 cm. ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் ஒன்று இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 16 சென்டிமீட்டர் அப்படின்னு இதுதான் ரேடியஸ். இதை மெல்டட் அப்படின்னா உருக்கி ரீகாஸ்ட் பண்ணி ஸ்மால் ஸ்பியராக செய்கிறோம். இப்படி ஸ்மால் ஸ்பியராக செய்கிறோம். ஒரு ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ ஹவு மெனி அப்படின்னு கேட்டிருக்கு. உன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன படம் போட்டுக்கான், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வந்து இப்படி மாறுது. ஓகே, ஹவு மெனி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொன்னால் வால்யூமை வந்து டிவைட் பண்ணிடணும். வால்யூம் என்ன செஞ்சிடணும், டிவைட் பண்ணிடணும். வால்யூமை வந்து டிவைட் பண்ணிடணும். n ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்பர் ஆஃப்னு கேட்டால், ரேடியஸ் ஹைட்டுன்னு கேட்டால் வால்யூமை ஈக்குவல் பண்ணணும். வால்யூம் என்ன செய்யணும், ஈக்குவல் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ ஹவு மெனி கேட்டனால நான் டிவைட் பண்ணி செய்ய போகிறேன். இதை கான்செப்ட் எடுத்துக்கிற போகிறேன். அப்போ ரெண்டு இதை முதல்ல எழுதணும். இது எப்படி லார்ஜஸ்ட் இது, அதாவது பிக்கஸ்ட் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கினா எடுத்துக்க, இல்லை மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெட்டாலிக் ஸ்பியர் பெருசு, சரிங்களா? மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்தோம்னா, மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிக்கஸ்ட் ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்மாலஸ்ட் ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிக்கஸ்ட் ஸ்பியர், சரிங்களா? ரைட். இது ஸ்மாலஸ்ட் ஸ்பியர், ஸ்மாலஸ்ட்டு ஸ்பியர். ஓகே, ஸ்பியர்னு சொல்லிட்டாலே ரெண்டுக்குமே ரேடியஸ் தான். இது கேபிட்டல் ஆர் வேணால் போட்டுக்கிறோமா? சரி, வித்தியாசம் தர்றதுக்காண்டி இதை ஸ்மால் ஆர்னு போட்டுக்கிறோம். இதனோட ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர், இதனோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். நான் உன்ட்ட சொன்னேன், நம்பர் ஆஃப் சொன்னால் டிவைட் பண்ணிடணும். வால்யூம் ஆஃப் பிக்கஸ்ட் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்பியர். அப்போ என்ன வரும் ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். 4/3 கேன்சல், பைக்கு பை கேன்சல், ஆர் கியூப் பை ஆர் கியூப்ன்றது. அப்போ 16 கியூபு பை 2 கியூப். அப்போ நீ எடுத்தினா 16 × 16 × 16, 2 × 2 × 2. இதை அடிச்சிடுறோம் அப்படியே, சரிங்களா? என்ன வந்துடும், எல்லாத்துலேயுமே 8 வந்துடும். அடிச்சிட்டா 8 8 8 8 × 8 × 8. அப்போ 8 6 are 64 இன்ட்டுனா 512, 512 நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரிக்வயர்டு. புரியுதா சொல்கிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படம் போட்டு நிதானமாக செய்ய. ஓகே, தேங்க்யூ.